தமிழ் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். வாழ்க தமிழ் ஒழிக சனாதனம்னு சொல்லி எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் சட்டப்பேரவையில பேசினதுமே பாஜக மற்றும் RSS போன்ற சங்கிகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா உதயநிதி ஸ்டாலினை போட்டு கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எதற்காக இவ்வளவு கோபம்? இதே கோபம் எதற்கு திரு விஜய் அவர்கள் மேல வர மாட்டுதுன்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. இப்போ தாவேக தலைவர் விஜய் அவர்கள் ஆட்சி அமைச்சதுமே யாருக்கு கொண்டாட்டமோ இல்லையோ, கண்டிப்பா சொல்லணும்னா பாஜக மற்றும் RSS போன்றவங்க மிக கொண்டாட்டத்துல இருக்கிறாங்க. சமீபத்துல பாடகர் அவரை பத்தி நம்மளுக்கு தெரியும். அவர் எப்படி ஒரு சனாதனத்தை தூக்கி பிடிக்க ஒரு நபரு, அவர் எப்படிப்பட்ட சங்கின்னு தெரியும். அவர் அவ்வளவு குஷியில வீடியோ போறாரு. பாருங்க, இந்த திமுக அரசு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து சனாதனத்தை ஒழிப்பேன்னு பேசினதால மக்கள் எப்படி ஓரம் கட்டிருக்காங்க பாருங்க, எப்படியோ மக்கள் விஜய் தேர்ந்துட்டான்னு சொல்லி அவர் அவ்வளவு சந்தோஷப்படுறாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப கம்பேரிட்டிவ்லி பார்த்தோம்னா திரு விஜய் அவர்களும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இரண்டு பேருமே பெரியார கொள்கை தலைவரா ஏத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும் பட்சத்துல ரெண்டு பேருமே பெரியார் கொள்கை தான் பேச போறாங்க. பெரியாரை பொறுத்தவரையுமே சனாதனத்தை ஒழிப்பேன், சாதி ஒழிப்பேன்னு சொல்லி பேசின ஒரு மாபெரும் தலைவர் தான் அவரு. இவரோட கொள்கை தான் ரெண்டு பேருமே பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதயநிதி ஸ்டாலின் மீது வரக்கூடிய கோபம் ஏன் விஜய் மீது வர மாட்டுதுன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இங்க இருக்கு. அப்ப உண்மையா பார்த்தோன்னா இங்க யாரு உண்மையான பெரியார் வாரிசு, யார் இங்க உண்மையாவே சனாதனத்தை எதிர்க்கிறான்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் இருக்கு. இதுல நம்ம புரிஞ்சுக்க முடியுது, உண்மையாவே உதயநிதி ஸ்டாலின் இப்ப அவரை பத்தி பார்த்தோன்னா ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கிறாரு. எந்த ஒரு அதிகாரமும் அவர்கிட்ட இல்ல, காவல்துறை அவர்கிட்ட இல்ல, அரசு அவர்கிட்ட இல்ல, பெரும்பான்மை MLAக்கள் அவங்க கிட்ட இல்ல. ஆனாலும் தொடர்ந்து வலுவாக இந்த மாதிரி சனாதனத்தை எதிர்க்கிறார்னா இதுதானே பெரியார் கொள்கையை ஏத்துக்கிட்ட ஒரு தொண்டரோட மிகப்பெரிய ஒரு வெளிப்பாடு என்பது. இப்ப தொடர்ந்து பார்த்தோன்னா அதே சட்டசபையில இவர் இப்படி பேசுறாரு, நான் சனாதனத்தை ஒழிக்கிறேன்னு சொல்லி பேசும்போது அதுக்கு CM விஜய் தரப்புல இருந்து எந்த ஒரு பதிலடியுமே வரல. இப்ப நீங்க நிறைய மேடைகள்ல பார்த்திருக்கீங்க. இப்ப திரு விஜய் அவர்கள் எப்படி பேசுவாருன்னா திமுக சதி, DMK சதி, இந்த மாதிரி ஊழல் சக்தி, தூய சக்தி இப்படிதான் பேசுறத தவிர ஏதாவது ஒரு இடத்துலயாவது சனாதானம் ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்காரா? நீங்க நோட் பண்ணி பாத்துறீங்களா? கண்டிப்பா அவர் பேசியதே கிடையாது. இப்ப உதயநிதி ஸ்டாலின் தொடர்ந்து அதை பேசுறாரு. இப்ப நாங்க ஆட்சியில இல்ல, ஃபர்ஸ்ட் நான் துணை முதல்வரா இருந்தேன், இப்ப எதிர்கட்சி தலைவரா இருக்கிறேன். ஒருவேளை நீங்க சனாதனத்தை எதிர்க்கிறதால நான் தோத்துறேன்னு சொன்னீங்கன்னா இப்ப நான் அதை எதிர்கட்சி தலைவராக மாறி அதை நான் டபுள் மடங்கா பண்ணுவேன், இன்னும் ஆழமா அதை எதிர்ப்பேன்னு சொல்லி அவர் இறங்கி இருக்கிறாரு. இதனால என்ன ஆயிடுச்சுன்னா இப்ப பாஜகவினருக்கும் RSSக்கும் ரொம்ப ஒரு கோவம் வந்துருச்சு. இப்ப முதல் வெளிப்பாடா யாருன்னு பார்த்தோன்னா நயினா நாகேந்திரன். அவர் என்ன சொல்றாருன்னா அவர் இன்னும் அரசியல் பக்குவப்படவில்லை. இப்ப கோடிக்கணக்கான மக்களோட நம்பிக்கையா எதிர்க்குன்னு பார்த்தோன்னா சனாதனம் இருக்கு, இந்துக்களுக்கு எதிராக செயல்படுறாரு. இந்த பழைய ராமாயணத்தையே கொண்டு வந்துடுறாங்க. சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொன்னா அப்ப பாருங்க இவன் இந்துக்களுக்கு எதிரானவன் சொல்லி தொடர்ந்து இது மாதிரியான அரசியலா பாஜக பண்ணதான் பண்ணுவாங்க. இங்க திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏத்தாதீங்க, அங்க ஒரு மத நல்லிணக்கம் இருக்கு, அதை அழிக்க பார்க்காதீங்கன்னு சொன்னா அதை என்ன சொல்லுவாங்கன்னா நீ இந்துக்களுக்கு எதிரானவன். சோ சனாதனம் இங்க தேவையற்ற மத கலவரங்களையும் சாதி கலவரங்களையும் கொண்டு வந்தா அதை எதிர்த்து ஒருத்த கேள்வி கேட்டாங்கன்னா நீ இந்துக்களுக்கு எதிரானவங்கன்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிருவாங்க. இந்துக்கள் எதிரான யாரு? இப்ப சனாதனத்தை தானே உதயநிதி ஸ்டாலின் ஒழிப்பேன்னு சொன்னாரு, இந்து மதத்தை ஒழிப்பேன்னு சொன்னாரா? இப்ப இப்படி பேசுற உதயநிதி ஸ்டாலினோட வீட்லயே அவங்களோட அம்மா துர்கா இருக்காங்களே, அவங்களும் சாமி கும்பிடுறாங்க. சோ இவங்க இந்துக்களுக்கு எதிரானவங்க இல்ல. இப்ப நீங்க இந்துனா அப்ப நாங்க யாரு? நாங்களும் இந்துக்கள் தானே. எதை ஒழிக்கணும்னு சொல்றாரு, நாங்க தான் உயர்ந்தவர்கள்னு சொல்லிட்டு பூணூல் போட்டவங்க பேசுறாங்க. நாங்க தான் சாமிக்கு நிகரானவர்கள், நாங்க தான் அறிவாளிகள், நாங்க தான் கோவில் கருவறைக்குள்ள போனோம், நாங்களா தெய்வத்துக்கு இணையானவர்கள், நீங்க எல்லாமே சாக்கடைன்ற மாதிரி பேசுறாங்க. நாங்க தான் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் பேசுறாங்க. இது கூடாது, இது ஒழிக்கப்பட வேண்டும், மக்களை பிரிக்கக்கூடிய சனாதானம் ஒழிக்கப்பட வேண்டும்னு பேசுறாருல. இதுக்குதான் இவ்வளவு பெரிய எதிர்ப்புகள் வருதா? இப்ப இதுதான் அரசியல்படுத்தப்படவில்லையா? அவரு பெரியார கொள்கை தலைவரா ஏத்திருக்காரு, அவரோட கட்சி ஒரு திராவிட கட்சி. இப்படி பேசினா தானே அவர் ஒரு திராவிட வாரிசு. அப்ப அவர் கரெக்டா தானே பேசுறாரு. இப்ப சமீபத்துல இந்த எலெக்ஷன் டைம்ல எல்லாம் இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் யாருக்கு ஓட்டு போறது அப்படின்னு கேட்கும்போது நீ உன் ஏரியாக்குள்ள போ, அங்க ஒரு பாஜக காரரோ இல்ல RSS காரரோ இருப்பாங்க, அவனுங்க கிட்ட போயிட்டு நீ யாருக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு கேளு. அவங்க யாரை கை காட்டுறாங்களோ நீ அவங்களுக்கு தான் ஓட்டு போடணும். ஸோ அவங்களுக்கு யார் எதிரியோ அவங்க தான் தமிழ்நாட்டுக்கு தேவையான ஒரு சிறந்த தலைவர்னு சொல்லி அறிவுரை சொன்ன காலம் இங்க இருக்கு. ஏன்னு பார்த்தோன்னா அவங்களுக்கு யார் எதிரினா யார் சனாதனத்தை ஒழிக்க பாக்குறாங்களோ, யார் மத அரசியலும் சாதி அரசியலும் ஒழிக்க பாக்குறாங்களோ அவங்க தான் RSS மற்றும் BJP பொறுத்தவரையுமே அவங்க மிகப்பெரிய ஒரு எதிரி. அந்த வகையில இப்படி நயினார் பேசியிருந்தாரா, அடுத்ததான் ஒரு அம்மா வர்றாங்க. இவங்க யாருன்னு பார்த்தோன்னா வானதி சீனிவாசன். அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வைக்கிறாங்க, உதயநிதி திருந்தவில்லை, ஆட்சியில் இருந்து விரட்டி அடிக்கப்பட்ட பிறகும் உதயநிதி திருந்தவில்லை, மக்கள் திருத்தும் காலம் வரும்,
மக்களை பிரிக்கும் சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என சட்டமன்றத்தில் உதயநிதி பேசியுள்ளார். இந்த வேடதாரிகளை புரிந்து கொண்டுதான் ஆட்சியில் இருந்து தமிழக மக்கள் விரட்டியுள்ளனர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, நீங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட்டுக்கே நாங்க வருவோம். அதாவது சனாதானத்தை ஒழிப்புன்னு சொன்னதுக்காக தான் உதயநிதி ஸ்டாலினும் திமுகவையும் மக்கள் புறக்கணிச்சிட்டாங்கன்னா அப்படியே வச்சுக்கோங்க, நீங்க சொல்ற மாடலையும் அப்படியே வச்சுக்கோங்க. ஆனா சனாதானத்தை தூக்கி பிடிப்பேன், சனாதானம் ஓங்கட்டோன்னு பேசக்கூடிய பாஜக கட்சியை தமிழக மக்கள் என்ன பண்ணாங்க? ஒரு சீட்டு தான் நீங்க தமிழகத்திலே பெற்றிருக்கீங்க. நீங்க சொல்ற மாதிரியே சனாதன தர்மம் உங்களை காத்துச்சுன்னா, அந்த மாதிரி நீங்க சனாதனம் தான் அப்படின்னு பேசுனீங்கன்னா அதே விதிகளை படி நீங்க என்ன பண்ணிக்கணும்? உங்களுக்கு கொடுத்தப்பட்ட இந்த 27-28 சீட்டுல குறைந்தபட்சம் ஒரு 10 சீட்டாவது உங்களை வந்திருக்கணும்ல. சனாதானம் மக்களை காக்குது, சனாதானத்தை தூக்கி பிடிக்கிறவங்க தான் இங்க மக்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்க பேசுனீங்கன்னா நீங்க எத்தனை சீட்டு வாங்கினீங்க? நீங்க ஒரு சீட்டா வாங்கி போயிருக்கீங்க. இவங்க இப்படி ஒரு சைடு பார்த்தனா அப்ப திருந்த வேண்டியது யாரு? திருந்த வேண்டியது வானதி சீனிவாசன் அவர்களா இல்ல உதயநிதி அவர்களான்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு கேள்வி இங்க இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு அம்மா இன்னும் வரல, தமிழிசை அவர்கள் இன்னும் வந்துட்டாங்களா இல்லையான்னு தெரியல. அவங்களுக்கும் கோவம் வந்துடும். சனாதனம் பத்தி பேசினா இல்ல பிஜேபிக்கு எதிராக கருத்துக்களை பேசினா உடனே இவங்களும் வந்துருவாங்க. தமிழிசையை பொறுத்தவரையுமே அவங்களும் இதே ஸ்டேட்மெண்ட் தான் வைப்பாங்க. என்ன இவங்க வெளியே வந்து சொல்லியிருக்காங்க, அவங்க இன்னும் சொன்னாங்களா என்னன்னு தெரியல, கண்டிப்பா வருவாங்க. எதற்காக நீங்க சனாதனத்தை ஒழிக்கணும்னு பாக்குறீங்க? அதெல்லாம் இல்லையே, பெண்களுக்கு வந்து பாதுகாப்பான கட்சி பிஜேபி தானே பேசுறவங்க தானே இவங்க, அப்படி இவங்களும் வருவாங்க. கொஞ்ச நாள் முன்னாடி இவங்க சங்கராச்சாரியா மடத்துக்கு போயிருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தோன்னா இவங்க பிரசாதம் என்னமோ வாங்குறாங்க போல. அந்த இடத்துல சங்கராச்சாரியா என்ன பண்றாருன்னா எல்லாருக்கும் வந்து பிரசாதம் கொடுக்குறாரு. தமிழிசைக்கு வந்து ஒரு 10 அடி தள்ளி நிக்க வச்சுட்டு கையில படாம பட்டும் படாம இப்படி கொடுக்குறாரு. சோ இதுதான் இங்க சனாதனன்றோம், இதுதான் வேணாங்கிறோம். இப்ப என்னதான் இருந்தாலுமே தமிழிசையோட கருத்துக்கள்ல நம்மளுக்கு என்னதான் வேறுபாடுகள் இருந்தாலுமே அவங்க ஒரு கவர்னராக இருந்தக்கூடியவங்க, ஒரு எம்எல்ஏ, அவங்க ஒரு மிகப்பெரிய அரசு பொறுப்பேற்றவங்க. இப்படி இருக்கக்கூடிய நபர்களையும் வந்து நீங்க ஒரு கோவில போய் நிக்க வச்சுட்டீங்கன்னா அவங்க முன்னாடி நீங்க தாழ்ந்த ஒரு நபர் தான், நீங்க தீண்டாமையை தான் அவங்க கடைபிடிக்கிறாங்க. சோ உங்களுக்காகவும் தொடர்ந்து தான், நீங்களும் ஒரு தமிழன் தானே, நீங்களும் ஒரு சராதி மனுஷங்க தானே, உங்களுக்காக தான் தொடர்ந்து திராவிட இயக்கங்கள் இந்த சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டும் பேசுறாங்க. இது உணராத பாஜக தலைவர்கள் என்ன பண்றாங்கன்னா சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டும்னு பேசுறாங்க. ஆனா ஒரு நம்பிக்கை மட்டும் நம்மளுக்கு வந்துருச்சு, நம்மளுக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு. என்ன இந்த இளைஞர்கள் வந்து எதுவுமே பார்க்காம நம்ம எந்த எம்எல்ஏவை தேர்ந்தெடுக்கிறோம், எந்த தலைவரை வந்து நம்ம முதலமைச்சர் ஆக்குறோம், நம்மளுக்கு வந்து இங்க சமத்துவம் வந்து பேணப்படுமா, எதையுமே பார்க்காம வெறும் ரீல்ஸை மட்டுமே பார்த்துட்டு திரை கவர்ச்சியில என்ன பண்ணிருக்காங்க, ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. வருங்காலத்துல தமிழகம் எந்த நிலைமைக்கு போக போகுது அப்படின்ற கவலையில நம்ம இருந்தோம். ஆனா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து சட்டசபையில இந்த மாதிரி ஸ்ட்ராங்கா பேசும்போது நம்மள மீறி நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை வருது. இப்போ ஒரு கூட்டம் அப்படியே போயிடுச்சு, ரீல்ஸ் இந்த மாதிரி அப்படியே ஒரு கூட்டம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். யாரா ஒருத்தர் தெளிவாக நின்று இப்படி ஒருத்தர் வழி நடத்தினாங்கன்னா கண்டிப்பா இவங்களை மீறி எந்த ஒரு மதவாத சக்திகளும் தமிழர்களுக்கு எதிரான ஒரு திட்டங்கள் எதுவுமே உள்ள வராது அப்படின்ற ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு வந்திருக்கு. இப்ப நாளைக்கே திரு விஜய் அவர்கள் பிஎம்சி போட திட்டங்களை கையெழுத்து போடணும்னா அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். கண்டிப்பா அங்க திராவிட இயக்கங்கள், இடதுசாரிகள், எதிர்கட்சி தலைவர் கேள்வி கேட்பாரு அப்படின்ற ஒரு பயம் இருக்கும்ல. அந்த வேலையை உதயநிதி ஸ்டாலின் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக நின்று செய்யணும். இப்போ முதல் நாளே பார்த்தனா தமிழ் தாய் வாழ்த்து 2வது 3வது இடத்துக்கு தள்ளப்படுச்சு. அப்போ வந்து அங்க நம்பிக்கை தீர்மானம் எடுக்கிறாங்களோ பதவி ஏற்கிறாங்களோ 2வது விஷயம். முதல்ல அவங்க நின்று பேசுறது தமிழுக்காக தான் உதயநிதி ஸ்டாலின் அவ்வளவு ஸ்ட்ராங்கா பேசுறாரு. இனி வரும் காலங்கள்ல தமிழ் தாய் வாழ்த்து 2ஆம் இடத்துக்கோ 3ஆம் இடத்துக்கோ புறக்கணிக்க கூடாதுன்னு மட்டும் சொல்லல, நாங்க அதை அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லி பேசியிருக்காரு. இது மாதிரி நீங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே இப்ப தமிழகம் வந்து பெரியார் பிடிச்ச தடி வந்து இன்னும் இங்க பாதுகாப்பாரனாக இருக்குதுன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கு. அதையும் தானே நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சம் என்னவா இருக்குன்னா, இப்ப விஜய் அவர்கள் பேசுறாரு, முதல் நாளே என்ன சொல்றாருன்னா நான் வந்து ஒரு மன்னராட்சி நடத்த மாட்டேன்னு சொல்றாரு. ஆனா ஒரு ஜோசியரை கொண்டு போயிட்டு சிறப்பு அதிகாரியாக வைக்கிறாரு. இப்ப இது மன்னராட்சி கிடையாதா? மன்னர்கள் என்ன பண்ணாங்க, இதே மாதிரிதான் அரசவையில ஒரு பண்டிதரை வச்சுட்டு அவங்க சொல்ற வேலையை தான் கேட்டுட்டு இருந்தாரு. இப்ப அதே வேலையை தான் இவரும் பண்றாரு. இது ஒரு பக்கம் இருக்குன்னு பார்த்தோம்னா பிஜேபி உள்ள வரலனாலும் பிஜேபியோட கொள்கைகள், அவங்களோட நோக்கங்கள் எல்லாமே தாவேகா வழியாக ஒன்னொன்னா நிறைவேற போகுதோ அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சம் இருக்கு. அவனோட முதல் அஜெண்டா என்னன்னு பார்த்தோன்னா தமிழை ஒடுக்கணும், தமிழ் இங்க அழிக்கணும்ன்றதுதான் அவங்க மிகப்பெரிய ஒரு அஜெண்டாவே. அதை முதல் நாளே அவங்க செஞ்சாங்க, தமிழ் தாய் வாழ்த்தை பின்னாடி தள்ளி. அடுத்ததா பார்த்தோன்னா இந்த இந்தி மொழி திரிப்பு, இதை கொண்டு வரதுக்கு நம்ம பார்த்திருப்போம். அவங்க கட்சியை சார்ந்தவங்களே என்ன பண்றாங்கன்னா வெளியே வந்து இந்தியில பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கீர்த்தனா எம்எல்ஏவா அவங்கள பொறுத்தவரையுமே பாருங்க, தாவேகா கட்சியில ஒரு பெண் எம்எல்ஏ இருக்காங்க, ஒரு படிச்ச பொண்ணு இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்மளே பெருமைப்பட்டோம். அவங்க என்ன பண்றாங்கன்னா வெளியே வந்து ஆங்கில ஊடகத்துக்கு இந்தியில பேட்டி கொடுக்குறாங்க. எதுக்குன்னு பார்த்தோன்னா நான் உலகம் ஃபுல்லா கொண்டு போய் சேர்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியில பேசுறாங்க. உலகம் ஃபுல்லா இந்தியில இருக்கான்னு சொல்லி அவங்க சொல்லிதான் நம்மளுக்கே புரியுது. இப்போ மோடி அரசாவது நான் இந்தியா ஃபுல்லா இந்தியா கொண்டு வர போறேன்னு பேசினாங்க. இவங்க தாவேகா என்ன பண்றாங்கன்னா ஒரு படி மேல போயிட்டு நான் உலகம் ஃபுல்லா இந்தியா கொண்டு போய் சேர்க்கிறேன்ற மாதிரி பேசுறாங்க. ஸோ இந்தின்றது இங்க கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்ததான் பள்ளி கல்வித்துறை. இங்க பார்த்தோன்னா
பார்த்தோன்னா தொடர்ந்து நம்ம இந்தியை திணிக்கவும் முடியல. நம்ம நிதியை தரமாட்டோம்னு மிரட்டினாலுமே அவங்க சொந்த நிதியை வச்சு இந்த தமிழ்நாடு கல்வியில மிக சிறந்த மாநிலமாக இருக்குது, அதை எப்படி தடுக்கிறதுன்னு சொல்லிட்டு அப்ப நம்மால் ஒருத்தர் உள்ள இருக்கணும்னு சொல்லிதான் வெங்கட்ராமன் அவர்களை வந்து பள்ளி கல்வித்துறையில ஒதுக்கிறதா சில விஷயங்கள் வருது. ஏன்னு பார்த்தோன்னா இப்ப பூநூல் கையில நூல் கொடுத்தா அவங்க என்ன பண்ணுவாங்க, தொடர்ந்து எல்லா திட்டங்களையும் வந்து ஈஸியா உள்ள கொண்டு வந்துருவாங்க. ஸோ பள்ளி கல்வித்துறை போச்சு, மொழிக்கான தனித்துவம் போச்சு, இப்படி ஒரு பக்கம் இருக்கையில அடுத்துதான் மத கலவரம். இப்ப திருப்பரங்குன்றத்தை அடுத்த அயோத்தியா மாத்துவோம்னு சொல்லிதான் எச் ராஜா அவர்கள்லாம் பேசுறாங்க. ஸோ இந்த திருப்பரங்குன்றத்துல அவங்க நிறைய வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. அதனால அந்த இடத்துல நம்மளால ஒருத்தர் இருக்கணும்னு சொல்லி அந்த இடத்துல நிறுத்தப்பட்ட யாரு பார்த்தோன்னா நிர்மல்குமார் அவர்கள். இப்படி சுத்தி 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 பார்த்தோன்னா எல்லாமே வந்து RSS காரர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா பதவிக்கு போறாங்க. இப்படி சுத்தி எல்லாருமே பிஜேபி அதிகாரிகளா இருக்கிறாங்க. அடுத்ததா NDA கூட்டணியில இருந்து நாங்க ஆதரவை கேட்கவே மாட்டோம்னு சொன்னவங்க இன்னைக்கு NDA கூட்டணியில இவ்வளவு நாளா இருந்து அதிமுக இருந்து பிரிஞ்சு வந்து இந்த 28 MLA-க்களை வந்து ஆதரவா சேர்த்துக்க போறாங்க. இவங்களோட நிலைப்பாடு என்னவா இருக்கு? பாஜகவாவது நான் வந்து வலதுசாரி தான் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறாங்க. ஆனா விஜய் அவரோட நிலைப்பாடு நம்மளுக்கு தெரியவே மாட்டேது. தொடர்ந்து அவரோட ஸ்டாண்ட் என்னன்னு சொல்லி அவர் சொல்லவே மாட்டாரு. அப்ப பாஜகவோட மிக ஆபத்தான கட்சியை தாவேக்கா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் இருக்கு. உதயநிதி ஸ்டாலினை பொறுத்தவரையுமே அப்போ ஒரு துணை முதல்வராக இருந்தாரு, இப்போ அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறாரு. மிகப்பெரிய ஒரு அரசாங்கமோ காவல்துறையோ இல்ல MLA-க்களோ எதுவுமே இல்லாத பட்சத்திலுமே இவ்வளவு எதிர்க்கிறாருன்னா இவரு தான் இங்க வந்து ஒரு மிகப்பெரிய உண்மையான ஒரு தலைவராக இருக்கிறாரு. தொடர்ந்து என்னதான் எதிர்ப்புகள் பாஜக தரப்புல இருந்தோ இல்ல RSS தரப்புல இருந்து மிகப்பெரிய எதிர்ப்புகள் வந்தாலுமே சனாதனத்தை ஒழிக்கக்கூடிய போராட்டத்துல திராவிட இயக்கங்கள் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. இனி வரும் காலங்களில் இதை மேலும் இன்னும் வந்து ஆழமாக எதிர்க்க போறாங்கன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு இருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னைக்கு விஜயோட ஜோசியர் வந்து அவர் பதவி நியமனம் செஞ்சார்ல அரசு அதிகாரியாக, அது வந்து இன்னைக்கு வாபஸ் வர பெற்றிருக்கு. இதுவே மிகப்பெரிய ஒரு வெற்றி. ஸோ என்னதான் நீங்க மறைமுகமான கூட்டணியில இருந்து உங்களோட அஜெண்டாக்களை தமிழகத்துல திணிக்க நினைச்சா இங்க சமத்துவம் அதெல்லாம் ஏற்காது, இங்க இருக்க எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்கும்னு சொல்லி அவங்க ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அதன்படி பிரேமலதா அவர்கள் காலையிலே திரு விஜய் அவர்களை வந்து நேருக்கு நேராக நின்று அவங்களும் வந்து தன்னோட எதிர்ப்பை தெரிவிச்சிருந்தாங்க. இன்னைக்கு எல்லாருமே வந்து ஒரு பகுத்தறிவு மண்ணாக ஒண்ணு கூடும் போது பார்க்க மிகவும் சந்தோஷமா இருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இனி வரும் காலங்கள் என்னென்ன அப்டேட்ஸ்லாம் வருதுன்னு சொல்லி. அதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.